ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டான சுவையில் ரொம்ப ஈஸியாக குறைவான டயத்தில் வீட்டில் உள்ள குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக மாங்காய் பச்சடி பண்ணலாம். இது அதிக டைம் எடுக்காது. 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம மாங்காய் பச்சடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மாங்காய் பச்சடி ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். இது பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இது குறைவான டைம் தான் ஆகும். 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது அதிக டைம் எடுத்துக்காது. குறைவான டயத்தில் நம்ம ஈஸியாக குறைவான பொருட்களை வச்சு 2 பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது மாங்காய் 2 மாங்காய் எடுத்திருக்கேன் நான். இந்த 2 மாங்காயை நல்லா கழுவி எடுத்து வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு வின்னர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு வின்னர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடித்து வந்ததும் நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்க மாங்காய் இருக்கு இல்லையா, 2 மாங்காய் எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாங்காய் இதில் நான் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீசனில் வந்து மாங்காய் அதிகமாக கிடைக்கும். அதனால் மாங்காய் பச்சடி நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கணும். எண்ணெயிலே வதக்கினா தான் மாங்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதக்கிறனால ரொம்ப டேஸ்ட் நல்லா அதிகமாக நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதக்காமல் பண்ணக்கூடாது. எப்பயுமே எது எடுத்தாலும் எண்ணெயில் காயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் வதக்கி பண்ணுறது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் மிளகாப் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து முதலே ஆட் பண்ணிடக்கூடாது. இதில் வந்து தண்ணி அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி இதில் ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருங்காய பொடி ஆட் பண்ணலை. மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துச்சு. எண்ணெயெலாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்ததும் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா அழகா டேஸ்ட்டாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இதான் மாங்காய் பச்சடி. இவ்வளோதான். 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதிக டைம்லாம் எடுக்கவே எடுக்காது. 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம குறைவான டயத்தில் வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக மாங்காய் பச்சடி பண்ணலாம். இதுக்கு பிரியாணி எந்த பொருளை வச்சு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.